ஷாலோம் என் சமாதானமே. யெகோவா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமாதானமே. உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர். உம்மையை நம்பும் எனக்கு ஓ நித்திய கண்மலை நீர். உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமாதானம். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே பலனடைந்து மதிலையும் தாண்டிடுவேன். உம்மாலே பலனடைந்து மதிலையும் தாண்டிடுவேன். ஓ யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் தேவன் சகாயர். தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே. தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை. கைகளை தட்டி சொல்லுவோம். யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமா. உம்மையே ஓ உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர். உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர். உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. யெகோவா என்னோடு இருக்கின்றீர். என் ஜெய கோடியே. யெகோவா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் அவர் நாமத்தை சொல்லுவோம். ஓ யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமாதானமே. யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி ஓ யெகோவா ரப்பா யெகோவா ஷாலோம் என் சமாதானம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே சொல்லுவோம். ஓ எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓ எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே. எல்லாமே உம்மாலாகும் ஆகும்.
ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமா. சொல்லி முடியாது, சொல்லி முடியாது. நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாது, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாது அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாது நீரே ஐயா நீரே. இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எந்த அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எந்த அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலங்களை, வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட ஓ வறண்ட நீளங்களை நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எந்த அன்பே உமக்கு உம்மால் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஓ ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுவோம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவர் ஓ மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹalleluya hallelujah 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 ஹalleluya. கடன் பார என் கடன் பார கஷ்டங்களை தீர்த்திடுவாரா. ஹalleluya. நோய் நொடிகள் என் நோய் நொடிகள் யாவையும் போக்கிடுவார். ஹalleluya. கடன் பாரம் ஓ கடன் பார கஷ்டங்களை தீர்த்திடுவார். ஹalleluya.
என் நோய் நொடிகள் யாவையும் போக்கிடுவாரா. அல்லேலூயா. சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தமாவி தந்தார். ஓ, சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தமாவி தந்தார். இயேசு, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுவோம். ஓ, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும், துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. சொல்லுவோம். துதி செய்ய தொடங்கியதும் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும், ஓ உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும் எல்லாம். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே, ஓ அலங்கார வாசலிலே அலங்கோல முடவணங்கு நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவணங்கு நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும், ஓ உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. போலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமா. ஓ கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமா. உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல,
உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இறை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது கரங்களை தட்டி சொல்லும் எதுவும் இல்ல. உம்மாலாகாதது ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அல்லேலூயா. ஒரு ஆங்கில பாடல் பாடலாம். ஒரு வெள்ளைக்காரர் வந்திருந்தார், அவருக்கு பாடலான்னு பார்த்தா அவர் காணாம போயிட்டார். Come before you today, and there's just one thing that I want to say. So thank you, Lord. Solunga. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. நீங்க சொல்லுங்க. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with the songs of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord, and I just want to thank you, Lord. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். Thank you, Lord. Thank you, Lord, and I just want to thank you, Lord. Thank you, Lord. For all you've done in my life, you took my darkness and gave me your light. We thank you, Lord. We thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Just want to thank you, Lord. Thank you, Lord. யோசித்து பாருங்களேன், நம்ம கேட்காத ஆசீர்வாதங்கள் எத்தனையோ கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கார். Thank you, Lord. Thank you, Lord. கண்களை மூடி thank you. Thank you, Lord. இருதயத்திலிருந்து சொல்லலாம். Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a grateful heart, with the songs of praise, this time I will bless name. Thank you, Lord, and I just want to thank you, Lord. Oh, thank you, Lord, and I just want to thank you, Lord. We thank you, Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. We thank you, Lord. Oh, we thank you, Jesus.
அப்பா நன்றி ஐயா. ஒரு போதும் கரங்களை உயர்த்தி கைவிடார் சொல்லுங்களேன். ஒரு நாளும் விலகிடா கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். காரம் பிடித்து நடத்துவார், எட்டாத உயரத்துல கண்மாலை மேல் நிறுத்துவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே தேற்றுவார். அம்மாவை இழந்தவங்க இங்கே யாராவது இருப்பீங்கன்னா உங்க கரங்களை ஒரு முறை உயர்த்தி, லாஸ்ட் உங்க அம்மா இல்லாதவங்க கரம் இயேசு தான் உங்களுக்கு தாயா இருந்து அந்த ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வசனம் சொல்லுது, அவர் உன்னை தேற்றி ஆறுதல் படுத்துவாராம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல ஒரு தாய் நம்மை சுமப்பது போல கர்த்தர் சுமக்க வல்லவராயிருக்கிறார். யாராவது இங்க இருக்கிறவங்க சமீபத்துல விசேஷமா வாலிப பிள்ளை யாராவது தாயை இழந்திருப்பீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு தாய். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிட. ஆண்டவர் உங்க கரத்தை பிடிக்கணும்னு சொல்றவங்க வலது கரத்தை கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலை மேல் நிறுத்து. வலது கரத்தை உயர்த்தி சொல்லு. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஹalleluya, ஹalleluya. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. இந்த சரண மாத்திரம் சொல்லு. மார்போடு அணைப்பாரே, மனக்காவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்காவலை
ஈர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இம்மட்டும் கைவிடா தேவன், அவர் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதே, சொல்லுங்களேன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். எந்தை சொல்லுங்க, தாங்குவார், ஏந்துவார். எந்தை தாங்குவார், தாங்குவார், ஏந்துவார். சொல்லுங்க, தாங்குவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். என் தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு. கரங்களை தட்டி சொல்லுவோம், அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே. அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே. இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பா. உடைந்து போன என் வாழ்வு சீரமைச்சாரு, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டார். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தார். சொல்லுவோம், ஓட செய்தாரு, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய சொல்லுங்க, சொல்லுவோம், அவர் செய்த நன்மை, அவர் செய்த நன்மைய நீங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வே. அவர் என்னோடு இருந்தா ஒரு கீபோர்டு என்னோடு இருந்தா ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டார், நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தார். அவர் கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு, என் நாவின் கீழே அதிகாரம் வச்சாரு. தம் கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு, நாவின் கீழே. சொல்லுங்க, அவர் செய்த அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா
ஒரு சேனைக்கு பாவேன் அவர் என்னோடு இருந்தார். உழந்து போன என் கோல குளிர்க்க செய்தார். ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. உழந்து போன என் கோல துளிர்க்க செய்தார். ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரு. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. ஒரு சேனை போல என்னை எழும்ப செய்தாரு. ஒரு தேசத்தை சுதந்தரிக்கும். கரங்களை தட்டி நீங்க சொல்லுங்க. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி. அவர் என்னோடு இருந்தா, அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாவேன். அவர் என்னோடு சொல்லுங்களேன். அவர் கூடவே வருவார். கண்களை மூடி கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா யெகோவா நிசி ஜெயத்தை தருகிறவர் உன்னோடு கூடவே இருப்பார். He loves to be among you. கரங்களை உன்னைக்குள் பாவே அவர் என்னோடு. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஒரு சேனைக்குள் பா அவர் என்னோடு இருந்தா ஒரு மன சொல்லுவோம். ஒரு சேனைக்குள் பாவே கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாத ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. இங்க இயேசுவா கூடாதது கூடாதது எதுவும் இல்லையே. எங்க இயேசுவா கூடாதது கூடாதது மனுஷரால் கூடாதது இயேசுவால கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால கூடுமே. மனுஷரால் கூடாதது இயேசுவால கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானாரே. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானாரே. சுஸ்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகலா குஷ்டரோகி கடலின் மேல் நடந்தாரே. கடும் புயல் அதட்டினா. இப்ப இங்க நம்மத்திலே இயேசு நடந்து வர போகிறார். உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற புயல்கள் பாதையை தொட்டாரே. வாலிபன் பிழைத்தானே. இயேசு பாதை தொட்டாரே. உன்னை தொட போகிறார். கடலின் மேல் விசுவாசமா கரங்களை தட்டுங்க. கடலின் மேல் நடந்தாரே. கடும் புயல் கடலின் மேல். இயேசு இந்த சபைக்குள்ள நடந்து வர போகிறார். பாடே பாட வியாதி இருக்கிற இடங்களை இயேசு தொட போகிறார். கண் மங்களா தெரியுதா? இயேசு உன் கண்ணை தொட்டு சுகப்படுத்த போகிறார். உன் முதுகை இயேசு தொட போகிறார். உன் பாதங்களை இயேசு தொட போகிறார். சரீரத்தில் இருக்கிற அவயங்களை இயேசு தொட போகிறார். உன் கண்களை இயேசு தொட போகிறார். உன் பிள்ளையை இயேசு தொட போகிறார். இயேசுவே கண்களை மூடு. இயேசு தொட போகிறார். பயபக்தியோடு இருங்கள. இயேசு நிச்சயமா தொடுவார். பாவங்கள் போக்குவாரே. சாபங்கள் நீக்குவாரே. பாவங்கள் போக்குவாரே. சாபங்கள் நீ தீரா உங்க தீராத நோய்கள் எல்லாம் இமை பொழுது தீர்ப்பாரே. தீராத நோய் தீர்ப்பார். தீர்ப்பா கிறிஸ்து இயேசு. கூடாதது கூடாதது ஐயா ஐயா ஐயா. கடல் நடுவில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ? வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ? இயேசுவை நோக்கி வருகிறார். இயேசுவை நோக்கி வருகிறார். உனக்கு வாழ்வு கொடுக்க போகிறார்.
நீங்க பாடல கூட பரவாயில்ல, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. பெரிய அற்புதங்களை செய்கிறவர் அவர், கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம் இயேசு. கூடாதது கூடாதது ஒன்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சொல்லுங்களேன், என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே உம்மால கூடும். சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவால எல்லாம் கூடும். வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவால எல்லாம் கூடும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவால எல்லாம் கூடும். சொல்லுங்க, இயேசுவால. எங்க வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. அற்புதங்களை இயேசு ஒருத்தர் தான் செய்ய முடியும். அதிசயங்களை இயேசு ஒருவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். உன் மலட்டு கற்பத்தை இயேசு ஒருவர் தான் திறக்க முடியும். ஓ, forever you will be lamp upon the throne. I gladly bow my knee and worship you, my Lord. Oh, forever you will be sweet lamp upon the throne. I gladly bow my knees and worship you, my Lord. Forever you would be the lamp upon the throne. I gladly bow my knee and worship you, O Lord, above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdom, above all throne, above all wonders the world's ever known, above all wealth and treasures of the earth. There's no way to measure what you're worth. You crucified, laid behind the stone. You lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me. Above crucified, laid behind the stone, left to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me. Above all, oh, crucified, laid behind the stone. You lived to die, rejected and
trampled on the ground. You took my fault, thought of me above more. எல்லாரும் எழுந்திருக்கலாம். தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுவோம். தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினி போவதில்லை, நான் மூழ்கி போவதில்லை, நான் என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. கரங்களை தட்டி சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை சொல்லுங்க. நீ என்னை மறப்பதில்லையே, உந்தன் உள்ளங்கையில் பொருந்தி வைத்துள்ளி, நீர் என்னை மறப்பதில்லையே, உந்தன் உள்ளங்கையில் பொருந்தி வைத்துள்ளி. கரங்களை தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமது பார்வை, உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற. சொல்லுங்க. உமது பார்வை, உமது பார்வையிலே விலையேற, உமது பார்வையிலே விலையேற மதிப்புக்கு மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நட. சரணத்தை மீண்டும் ஒரு சொல்ல. உமது பார்வையிலே, உமது பார்வையிலே அப்பா சொல்லுங்க. உமது பார்வையிலே விலையேற. மற்றவங்க பார்வைக்கு நீ ஒரு பாவியாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், சபிக்கப்பட்டவனாக இருக்கலாம். இயேசு உன்னை விலையேற பெற்றவனாய் பார்க்கிறார். ஓ மகிழ்வுடன் உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கரங்களை தட்டி சொல்லலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா,
ஐயா, நன்றி ஐயா. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தேன், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தேன், ஆறுகள் ஓட செய்தீரே. தினம் ஆபத்தில் பாடி மகிழ்வே, ஆறுகள் ஓட செய்தீரே. எந்த ஆபத்தில் பாடி மகிழ்வே. சொல்லும் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. கரங்களை தட்டி சொல்லு, கரங்களை தட்டி. ஏசையா. Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி thank you, thank you Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், Jesus, thank you Jesus. We thank you, Jesus. Lord, I need you. 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 Hallelujah. Hallelujah. Oh, Yeshuve. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, இந்த உறவோ பொருள் எல்லாம் பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா ஐயா, என் நேசர் நீர்தானையா. அப்பா, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எஸ் டாடி, நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. தாய் எங்களை மறந்தாலும், ஆண்டவரே பெற்ற தாய் எங்களை கைவிட்டாலும் கர்த்தாவே, சேர்த்துக் கொள்கிற தேவனை ஒருவரே கர்த்தாவே. எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஒருவரே கர்த்தாவே. எங்கள் எல்லை எங்களும் சமாதானத்தை சொல்லுகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை கர்த்தாவே மதிப்பிற்குரியவர்களாக்கி கர்த்தாவே, ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் எங்களை நிற்க வைத்திருக்கீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கீங்களே அப்பா, அதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, கோடான கோடி நன்றியை சொல்லுகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நன்றிகளை விலையை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம்ப்பா. நன்றி விலைகளை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்தக்கூடியாக செபிக்கிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காரும்.
இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் சபையிலே காலை ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த ஜெபம் நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் தேசத்திற்கான ஜெபம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ஏறெடுக்கப்படுகிறது. புதன்கிழமை மாலையிலே வேத பாட வகுப்பு உண்டு. மாலை 6 மணி முதல் 8 மணி வரை இது நடைபெறும். வியாழக்கிழமை காலையில் உபவாச கூட்டம் உண்டு. காலை 10 மணி முதல் 1 மணி வரை இந்த உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை இரவிலே வாலிப சகோதரர்களாய் கூடி இங்கு ஜெபிக்கிறார்கள். இரவு 10 மணி முதல் 12 மணி வரை இந்த ஜெபம் எடுக்கப்படுகிறது. சனிக்கிழமை மாலையில் நமக்கு காத்திருப்பு கூட்டம் உண்டு. 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு வழக்கம் போல 3 ஆராதனைகள் உண்டு. முதல் ஆராதனை காலை 5:45 மணிக்கு ஆரம்பித்து 7:45 மணிக்கு முடிவடையும். இரண்டாவது ஆராதனை 7:45 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணிக்கும், மூன்றாவதாக ஆங்கில ஆராதனை 11:30 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணி முடிவடையும். ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு வழக்கம் போல மாலை ஆராதனை உண்டு. 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணிக்கு முடிவடையும். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கபடினால இன்று மாலையிலே வாலிபர்களுக்கான கூடுகை உண்டு. மாலை 5 மணிக்கு வாலிப சகோதர சகோதரிகள் வந்து கலந்து கொள்வதாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 21ஆம் தேதி மெமரி வர்ஸ் காம்படிஷன். ஆகஸ்ட் 21ஆம் தேதி மெமரி வர்ஸ் காம்படிஷன். ஏஜ் லிமிட் வந்து எல்கேஜி டு அடல்ட்ஸ் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். எல்கேஜி டு அடல்ட்ஸ். இதற்காக நீங்கள் சண்டே ஸ்கூல் டைரக்டர் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு விசேஷ ஆராதனை உண்டு. காலை 9 மணி முதல் 1 மணி நேரம் விசேஷ ஆராதனை உண்டு. ஒன்று கூடி என்ற தலைப்பிலே, டுகெதர் என்ற தலைப்பிலே அன்று விசேஷ ஜெபம் நடைபெறும். தேசத்திற்கான ஜெபம். அது மட்டுமல்ல, விசேஷ மெசேஜஸ் நமக்கு உண்டு. முக்கியமாக அன்று கூடி தேசத்திற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆகவே எல்லாரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 9 மணிக்கு இங்கே வந்து கூடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, சில ஜெப குறிப்புகள் வந்திருக்கின்றன. இதற்காக நாம் ஒரு விசை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஜோசப் என்ற சகோதரனுக்கு ஆஞ்சியோ ஆப்ரேஷன் செய்யப்பட்டுள்ளது. கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாகவும், பாலாஜி என்ற சகோதரர் 4 மாதமாக ஜுரத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சுகம் கொடுக்கும்படியாகவும், கலைமதி என்ற சகோதரிக்கு 1 மாத காலமாக உடல் மிகவும் பலவீனமாக இருக்கிறார். அவர்கள் விக்கிர கட்டிலிருந்து விடுபடவும் செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த 3 காரியங்களுக்காக ஒரு விசை நம் தலையிலை தாழ்த்தி செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான காலவேளை மறுபடியும் நம்ம சமூகத்தில் வருகிறோம். ஐயா ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன் நீ ஒருவரே. ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவர் நீ ஒருவரே. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஜோசப் பிரதரை ஆண்டவரே சகோதரனுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆஞ்சியோ ஆப்ரேஷன் நடைபெற்று ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரை கர்த்தாவே பரிபூர்ண சுகத்துடன் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, கலைமதி சகோதரி கர்த்தாவே நீங்கள் விடுவித்து ஆண்டவரே எல்லா கட்டுகளிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு நல்ல பலனடை கர்த்தாவை கிருபை செய்வீராக. பாலாஜி ஆண்டவரே, இந்த சகோதரன் கர்த்தாவை ஜுரத்தை நீக்கி ஆண்டவரே அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எங்கள் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்தும்படியாக கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை ஒரு நாளும் ஆண்டவரே நீ தள்ளிவிடாத தேவன், எங்களுக்கு செவி சாய்க்கிற தேவன். ஆண்டவரே, இதற்கு பதில்களை கொடுத்து அவர்களுக்கு சாட்சியாக நிறுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, சுகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எல்லா துதி கனமுமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொன்ன காரியங்கள் மனதில் வைங்கள், செபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 7 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தில் முதல் ஞாயிறு 2வது ஆராதனைக்கு வரும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் நம்முடைய கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் ஜீவனை மரணத்திற்கும் தப்புவித்து பாதுகாத்து அவருக்கு சாட்சியாக நம்ம ஏற்படுத்தினதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The word of promise of this month, 2 Thessalonians 3rd chapter 16th verse. சமாதானத்தின் கர்த்தர்தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எல்லா காலங்களிலும் சகல விதத்திலும் தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளக்கடவது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முதல் வாரமானபடியினாலே நாம் 2 காணிக்கையில் சேகரிப்பது வழக்கம். காணிக்கை சேகரிக்க முன்னுக்கு வாருங்கள். முதல் காணிக்கை நாம் இப்பொழுது சேகரிக்க போகிறோம். எல்லாரும் காணிக்கை
கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் காணிக்கை உயர்த்து பிடிங்க. காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த நல்ல விதையை கர்த்தர் ஆசீர்வதித்து 1000 மடங்கு பலன் தரும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உயர்த்துப்படி. பரிசுத்தமுள்ள பிதாவே, என்னோடு சேர்ந்து சொல்ல, பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உமக்கு நாங்கள் காணிக்கையாக தருகிறோம். இந்த காணிக்கையை நல்ல விதையாக, நல்ல நிலமாகிய காணிக்கை பையிலே விதைக்கிறோம். இது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும்படி இதை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் வீண் செலவுகள், வீணான வியாதிகள் எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த காணிக்கை உம்முடைய ஊழியத்திற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும்படி இதை நீர் ஆசீர்வதியும். வீண் செலவுகள், வீணான வியாதிகள் எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பகல் பாஷை இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்களோ கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். இது ஏறக்குறைய ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்கிற தீர்க்க தரிசனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை சந்தோஷமாக சொல்லுங்கள். அவங்க ஆசீர்வாதத்தை உண்மையை நீங்கள் விரும்புகிற மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யாருடைய சிறையிருப்பை மாற்றினாரா? யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். ஆகையினால் மற்றோட ஆசீர்வதிக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு கூட ஆசீர்வதிக்க வேணும். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது சிவம், இரக்கத்தில் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தில் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எல்லாரும் சொல்லுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்த அமைதி மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்த அமைதியே மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன்.
மகிழ்ந்து பயணம் செய்வே. எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தேற்றி அணைத்து கொள்பவரே. அணைத்து கொள்பவரே. எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே. நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே. நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. தொடர்ந்து பயணம் செய். எல்லாரும் சொல்லுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. Simon. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Now we have a guest, distinguished guest all the way from Australia. இப்பொழுது ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து நம்மிடத்தில் ஒரு போதகர் வந்திருக்கிறார். He is an evangelist. அவர் ஒரு சுவிசேஷகர். He is 53 years old bachelor. அவர் 53 ஆண்டு அவருக்கு வயது ஆகிறது. அவர் திருமணமாகவில்லை. And he got saved at the age of 7. He got saved at the age of 7. அவர் 7ஆம் வயதிலே அவர் ரட்சிக்கப்பட்டார். He took baptism at the age of 12. 12ஆம் வயசுல அவர் என்ன பண்ண ஞானஸ்நான சத்தியத்தை He ஒப்புக்கொடுத்தார். started to do the ministry from 17. 17 வயசுல இருந்து அவர் ஊழியங்களை ஆரம்பித்தார். And he travels all over the world. இப்பொழுது உலகம் முழுவதாக அவர் சுற்றுகிறார். God using him mightily. ஆண்டவர் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். And especially in African countries, wherever he conducts crusade, thousands millions of people gathered and be delivered and healed. விசேஷமாக ஆப்பிரிக்க தேசத்திலே இவர் நடத்துகிற கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து திறந்தவெளி கூட்டங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகர் சுகமாக்கப்படுகிறார்கள், அநேகர் விடுதலையாக்கப்படுகிறார்கள். Last 2 years he conducted meetings in my friends Pastor Yashwant Kumar's church in Bangalore. கடந்த 2 ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் பாஸ்டர் யஷ்வந்த் குமாருடைய சபையிலே கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார். And it was successful and so many people were delivered and healed. அநேகர் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார் அந்த கூட்டங்களிலே. And I requested him to send him once to our church. அப்பொழுது நான் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், தயவு செய்து ஒரு முறை நீங்கள் எங்க சபைக்கு அவரை அனுப்புங்கள். And even now it is not prepared, or it so happened that he is supposed to preach in ACA in the 2 services in this morning, but somehow the God's appointment was here. அவர் ஏசிஏல 2
கூட்டங்கள்ல பேச வேண்டும் என்று இருந்தார். ஆனால் ஆண்டவர் எப்படியோ இங்க வச்சு இங்க கொண்டு வந்திருக்கிறார். இந்த Somehow கூட்டத்துல it was changed. God's preparation and appointment is here to preach. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படியும் அது வைத்தது மாறி போய் இங்க வந்திருக்கிறார். God so loved this church. ஆண்டவர் இந்த சபையை மிகவும் நேசிக்கிறார். God so love you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். And those who are sick and to be delivered, please expect something great from the Lord. யாரோ வியாதிப்பட்டு விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். And I am going to welcome my dear friend Pastor Carl Butler from Australia. Come on, let's give warm welcome to this man of God. போதகர் பால் பட்லர் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாம் எல்லாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். Come on, give warm welcome. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆரம்பிப்போம். Hallelujah. ஹalleluya. Are you happy? சந்தோஷமா இருக்கீங்களா? How many people came to church this morning expecting God to do something good in your life? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். God is going to do something good in your life ஆண்டவர் today. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலை வேளையிலே ஏதோ நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். Amen. ஆமென். I love to preach the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். And I've preached in many nations around the world. உலகத்திலே பலவித நாடுகளிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். And it's a great joy to be here with you today. இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே நற்செய்தியை சொல்வதற்கு பேரானந்தம் கொள்கிறேன். And I'm grateful to your pastor Lazar to invite me to preach. இந்த காலை வேளையில் நம்முடைய போதகர் பாஸ்டர் லாசர் இடத்திலே என்னை இங்கே வந்து பிரசங்கிக்க வேண்டும் கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I am happy that you are here. நான் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் இங்க வந்து கூடி இருப்பது. How many people are glad you're in church? ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி. Amen. ஆமென். You know, not only do I love to preach the word of God, நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்திலே பிரசங்கிப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். but I love to pray for the sick. நான் வியாதியஸ்தர்களுக்கு சுகமடையும்படி ஜெபிக்கவும் விரும்புகிறேன். And I've seen thousands of people receive a healing from the Lord all over the world. நான் உலகமெங்கும் போகும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெறுவதை விடுதலை பெறுவதை நான் அனுபவித்து பார்த்திருக்கிறேன். Many people immediately pain leaves their body. அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது அநேக வியாதிகளும் அநேக கஷ்டங்களும் சரீரத்தை விட்டு போகிறதை கண்டிருக்கிறேன். Or something is changed in an instant. அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மாற்றம். Some people receive a miracle over a period of time. சில பேருக்கு அற்புதம் நிகழ்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்கிறது. One woman who received prayer for her eye ஒரு சகோதரிக்கு கண்ணு வந்து ஒரு மாதிரி இருந்தது, அதுக்காக ஜெபித்தோம். had a growth inside her eye. A growth in her eye. அவளுக்கு கண்ணு வந்து பெருசா வீங்கிடுச்சு. Was making her vision blurry. அவளுக்கு வந்து கண்ணு சரியா பார்க்க முடியவில்லை. And I laid hands on her and prayed. அவளுடைய கண் மங்கலா இருக்கும், கை வைத்து ஜெபித்தேன். 1 hour later, ஒரு மணி நேரம் கழித்து கண் சரியாக மாறினது. her eye was healed. அவருடைய கண் சுகமாக்கப்பட்டது. கரங்களை தட்டுவோம். I prayed for a man in New Zealand. நான் நியூசிலாந்து தேசத்திலே போனப்போ ஒரு மனுஷனுக்காக ஜெபிச்சேன். Had growths all down the side of his body. அந்த ஒரு சைடுல இருக்கிற விலாவில பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்தது. The next morning when he woke up, they were all gone. அடுத்த காலை வேளையில அவன் எழுந்திருந்த போது அந்த வலிகள் எல்லாம் போய்விட்டது. Hallelujah. Hallelujah. I pray for couples all over the world who cannot have children. அநேகர் மலடித்தன்மையா இருக்கிற அந்த நபர்களுக்கு ஜெபித்திருக்கிறேன். And God gives them children. ஆனா அவர்களுக்கு ஆண்டவர் சந்தானத்தை கொடுக்கிறார். But even that miracle takes a period of time. ஆனால் இந்த அற்புதத்துக்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I was just in New Zealand recently. நான் நியூசிலாந்துல இருந்த சமீப காலத்திலே a little boy came up to me. ஒரு சின்ன பையன் என்கிட்ட வந்தான். He was about 8 years of age. அவனுக்கு 8 வயசு இருக்கும். He said, "You healed me." அவன் சொன்னா நீங்க என்ன சுகமாக்குறீங்கன்னு. I said, "Jesus healed you, but what happened?" உனக்கு என்ன ஆச்சு? இயேசு உன்னை சுகமளிக்கிறார், உனக்கு என்ன ஆச்சு? His mother came and explained. அவருடைய அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. He had holes in his lungs. அவருடைய லங்ஸ்ல ஹோல் இருந்தது, ஒரு இது இருந்தது. He had bad asthma. அவளுக்கு ஆஸ்துமா இருந்தது. He could not walk 100 meters without collapsing and gasping for air. அவனுக்கு 100 மீட்டர் கூட நடந்து போக முடியாது. அப்படி நடக்கணும்னா அவன் மூச்சு வாங்கி மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தது. He also had allergies to different dairy foods. அவனுக்கு வேற ஏதோ இதெல்லாம் எடுத்தா அலர்ஜி வரும். And he was deaf in one ear. அவனுடைய ஒரு காது கேட்காது. 1 year early I had prayed for him. ஒரு காதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நான் ஜெபித்தேன். Now he was completely healed. இப்பொழுது எல்லாம்
சுகமாய் விட்டது. Hallelujah. ஹalleluya. Jesus is the healer. ஓ இயேசு தான் சுகமளிக்கிறவர். Jesus is here today. இயேசு இன்றைக்கு இங்க இருக்கிறார். You know, some people that I have prayed for நான் சில ஜனங்களுக்காக ஜெபித்தவர்கள் have not received their miracle from God. ஆண்டவரிடத்தில் அவர்களுக்கு சுகம் அளிக்கப்படவில்லை, அற்புதம் நிகழவில்லை. It is not because God does not want to heal them. ஏனென்றால் அவர்களை சுகமளிக்க ஆண்டவருடைய சித்தம் என்பது இல்லை. It is not because I do not have faith. ஏனென்றால் எனக்கு விசுவாசம் இல்லாதபடியால் இல்ல. But some people do not receive everything God has got for them. ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிறதை சில ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்வதில்லை. So I want to share a story with you from the word of God today. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். To help you take a hold of your miracle today. உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வார்த்தை. And the story is found in the book of Mark. Mark. Tell me. Yeah, no problem. Okay. In the book of Mark chapter 5. மார்க் 5ஆம் அதிகாரம் Verse 24. 24ஆம் வசனம். This is what the story tells us. இந்த கதை இவ்வண்ணமாக சொல்லுகிறது. Jesus is going with Jairus, the ruler of the synagogue. இயேசு அங்கே எவரு என்ற ஒரு ஆயிரத்துக்கு அதிபதி அங்க ஜெப ஆலய தலைவனிடத்திலே போகிறார். And the Bible says Jesus went with him. ஆனா ஆண்டவர் இயேசு அவரோடு கூட போனார். And the crowd thronged behind him. அநேக கூட்டமாக ஜனங்கள் திரண்டு வந்தார்கள். And there was a woman in the crowd who had had a hemorrhage for 12 years. அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தால் அவருக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்தாள். She had suffered a great deal from many doctors throughout the அவள் years. அநேக வைத்தியரிடத்தில் போயும் சற்றும் சுகமேனும் ஆகவில்லை. And she had spent everything she had to pay them. அவளுக்கு உண்டானது யாவற்றையும் அந்த சுகமாகவில்லை, பணத்தை செலவழித்தாலும். But she had gotten no better. அவர்களுக்கு ஒன்றும் சற்றேனும் சுகமாகவில்லை. In fact, she was worse. அவருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் மோசமாய் கொண்டே போனது. She had heard about Jesus. அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். Give me a wave if you heard about Jesus நீங்கள் today. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தால் கையை உயர்த்துங்கள். Hallelujah. So she came up behind him in the crowd. அவர் அந்த பெரிய கூட்டம் ஜன கூட்டம் மத்தியிலே அவள் வந்தாள். And touched the fringe of his robe. அவருடைய வஸ்திர ஓரத்தின் தொங்கலை For தொட்டார். she thought to herself, அவருடைய மனதில் அவன் நினைத்துக் if கொண்டார், I can just touch his clothing, I will be healed. என்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொண்டார், அவருடைய வஸ்திர ஓரத்தை தொங்கலை தொட்ட பொழுது நான் சுகமாக்கப்படுவேன் என்று. Immediately the bleeding stopped. அவர் வஸ்திர ஓரத்தை தொண்டலை தொட்ட பொழுது அந்த உதரத்தின் ஊரம் நின்றது. And she could feel that she had been healed. அவருடைய சரீரத்திலே சுகத்தை உணர்ந்தாள். Jesus realized at once that healing power had gone out from him. இயேசு அவரிடத்திலே சுகமளிக்கும் அந்த திராணியானது போனது, வல்லமை போனதை உணர்ந்தார். So he turned around in the crowd and asked, who touched my clothes? அவர் ஜனத்தின் அண்டே கேட்டு, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யார் என்னை வஸ்திரத்தை தொட்டார் என்று கேட்டார். His disciples said to him, all this crowd is pressing around you. அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள், அநேக ஜனக்கூட்டம் வந்து உங்களை திரளாய் நெருக்குகிறது. How can you ask who touched me? ஏன் அப்பண்ணமாக கேட்கிறீர்கள், யாரோ என்னை தொட்டு இருக்கிறார்கள் கேட்கிறீர்களே. But he kept on looking around to see who had done it. அவர் அப்படியே உற்று கவனித்து யார் என்னை வந்து என் வஸ்திர ஓரத்தை தொங்கலை தொட்டார் பார்த்து கொண்டிருந்தார். Then the frightened woman, அப்பொழுது அந்த பயந்து போன ஸ்திரீ, trembling at the realization of what had happened to her, அவளுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்துக்காக நடுங்கிக் கொண்டிருந்த ஸ்திரீ, came and fell at his feet. அவருடைய கால்களிலே வந்து விழுந்தாள். And she told him what she had done. ஆண்டவர் செய்த வல்லமையை குறித்து சொன்னாள். And Jesus said to her, ஆண்டவர் சொன்னார் அவரிடத்திலே, daughter, your faith has made you well. உன்னுடைய விசுவாசம் உன்னை இரட்சித்து உன்னை இன்னைக்கு சுகமடைந்தாய். Go in peace, you have been healed. நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். Father, I thank you for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. I thank you for your presence in this place today. இந்த காலை வேளை உம்முடைய பிரசன்னம் இங்கே பிரவாகிப்பதற்காக நன்றி. I thank you for your anointing to preach your word. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை, உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற வல்லமைக்காக நன்றி. And as I preach today, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கும் பொழுது let faith rise in every heart. ஒவ்வொருடைய இருதயத்திலும் அந்த விசுவாசம் கட்டி எழுப்பப்படட்டும். That every person in this room, ஒவ்வொருத்தரும் இங்க கூடி இருக்கிற இந்த and every person that can hear my voice, ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனமும் will receive everything they believe you for. ஆண்டவரே விசுவாசிப்பது எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Every miracle they need. ஆண்டவரே ஒவ்வொரு அற்புதம் அவங்களுக்கு தேவைப்பட்ட அற்புதத்தை In Jesus name. இயேசுவின் நாமத்தில். And everybody said, எல்லாம் சொல்லுங்க amen. ஆமென். You know, this is the only miracle found in scripture that took Jesus by surprise. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதம் தான் ஆண்டவரே மெய்சிலுக்க வைத்த ஒரு அற்புதம். It was like this woman snuck up behind Jesus and picked his pocket for a portion of his power. அவர் வண்ணமாக அந்த ஸ்திரீ அந்த ஜனக்கூட்ட திரளான ஜனக்கூட்டத்துக்குள்ள
வஸ்திர ஓரத்தை தொங்கலை தொட்டார். Jesus had no conscious participation in this miracle. ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அவரை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று எதையும் அவர் ஈடுபடவில்லை. Other than to realize power had gone out from him. அவர் விசுவாசத்தினால தொட்ட பொழுது அவருடைய சரீரத்தில் உணர்ந்தார் ஒரு வல்லமையானது அவரிடத்திலிருந்து புறப்பட்டதை. So what was it about this woman? இந்த ஸ்திரீயை குறித்த காரியம் என்ன? That literally drew healing virtue from Jesus into her body and healed her. ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை அவருடைய சரீரத்தில் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அவரை தொட்ட பொழுது அது அப்படியே அந்த சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து அவளை தொட்டு சுகமாக்கினது. What is it that will draw the power of God from heaven into your life and change your life today? ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து இன்றைக்கு வல்லமை பிரவாகிக்க வேண்டுமா? உங்களுடைய விசுவாச நிமித்தமாக அது அப்படியே ஈர்க்கப்பட்டு உங்களை சுகமாக்க வேண்டும். Let's have a look at this story. இங்க இந்த கதையை படிப்போம். Number 1, we see this woman had a great need. இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய ஆழ்ந்த தாகம் இருந்தது சுகமாக்கப்பட வேண்டும் என்று. She had been bleeding for 12 years. 12 வருஷம் அவருக்கு உதிரத்தின் ஊறல் அப்படியே ஊறிக்கொண்டிருந்தது. You can imagine the impact this has upon her body. அவருடைய சரீரத்தில் 12 வருஷம் எவ்வளவு ரத்தம் போயிருக்குன்னு யோசித்து She பாருங்கள். may have once been a vivacious, buxom woman. ஒரு காலத்திலே அவர் நல்ல திடகாத்தமான ஒரு சரீரமா இருந்திருக்கும். And now she was just frail and anemic. அன்னமலமாக ரத்தம் போய் அவள் மிகவும் அப்படியே ஒரு மாதிரி வீக் ஆயிட்டா. And just the shadow of her former self. அவளுக்கு சும்மா தான் அவள் நடந்து கொண்டிருந்தாள். But not only did she look and feel sickly. அவளை பார்க்கிறவங்க எல்லாம் இவளுக்கு சுகமா இருக்கவில்லைன்னு நினைத்தார்கள். But because of the religious society in which she lived. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற நடைமுறை வாழ்க்கையிலே அவர் வாழும் பொழுது she was considered unclean. அவர்களை மற்றவர்கள் பார்த்து இவர் அசுத்தம் உள்ளவள் என்று நினைத்தார்கள். She could not touch anybody. யாரையும் அவள் தொட முடியாது. Nobody could even come close to her. யாரும் அவள் கிட்டே வர முடியாது. She would have to stay away, I'm unclean. அவர் கிட்ட வரும்பொழுது நான் அசுத்தமாய் இருக்கிறேன் தூர நில் என்று சொல்ல வேண்டும். So she was ostracized. அவளுக்காக ஒரு பெரிய ஒரு கஷ்டத்திலே இருந்தாள். She was lonely. அவள் தனியாக இருந்தாள். And she was suffering. அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். In fact, the Bible said she suffered at the hands of the doctors. அந்த வேதம் சொல்லுகிறது அவர்கள் अनेक வைத்தியரண்டை போனாலும் சற்றேனும் குணமாகவில்லை. You do not normally go to a doctor to suffer. அவர்கள் அநேக வைத்தியரிடத்தில் போய் கஷ்டத்துக்கு போவதில்லை. A doctor is supposed to make you better. அங்க अनेक வைத்தியர்கள் வந்தால் மருத்துவர்கள் அதை சுகமாக்க வேண்டும். But when you see how they treated this condition in those days. ஆனால் அந்த காலங்களில் இவளுடைய சரீரத்தின் சுகத்திற்காக அவர்கள் முயற்சி செய்வது எதுவும் பலனற்றதாய் போய்விட்டது. It was barbaric. அது ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. It was humiliating. அவளுக்கு கஷ்டம் மிகவும் துன்பமா இருந்தது. No wonder she was suffering. அவளுக்கு கஷ்டம் இன்னும் கஷ்டமாய் மாறினது. And she spent everything she had on those doctors. அவளுக்கு உண்டானது யாவற்றையும் அந்த மருத்துவர்களிடத்திலே போய் எல்லாம் செலவழித்தார். And got no better. அவர்களுக்கு சற்றேனும் சுகமாகவில்லை. She was worse. அவர்களுக்கு இன்னும் மோசமாய் தான் போய் கொண்டிருந்தது. Everything she tried failed. எல்லா காரியத்தையும் முயற்சி செய்தால் முயற்சி யாவும் தோல்வியாக மாறினது. She had come to the place of desperation. அவர்களுக்கு ஒரு யாரும் கைவிடப்பட்ட யாரும் உதவி செய்யாத ஒரு நிலைமையில வந்து அவர் கதறிக் கொண்டிருந்த நிலைமை. You know the reason why some people do not receive a miracle from God? அநேகர் இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு அற்புதம் நிகழாததுக்கு காரணம் because there are so many other things they will try first. அவருடைய வாழ்க்கையில பலவித காரியங்களை அவர் முயற்சி செய்து தவறிவிட்டிருப்பார்கள். They go to this doctor, they go to that doctor. அவர்கள் இந்த மருத்துவரிடத்திலும் அந்த மருத்துவரிடத்திலும் இந்த நிபுணரிடத்திலும் அந்த நிபுணரிடத்திலும் போவார்கள். They try this medicine, they try that medicine. இந்த மருந்து அந்த மருந்து எல்லாம் முயற்சி செய்வார்கள். And I am not against good medicine. நாங்க நல்ல மருத்துவத்துக்கு எதிர நான் இல்ல. There is some medicine we need to stay away from. சில மருந்துக்கு நம்ம தூர தள்ளி இருக்கணும். But some medicine is inspired by God. சில மருந்துகள் எல்லாம் ஆண்டவரே உற்று கவனித்து செய்த காரியங்களா இருக்கிறது. But even if medicine fails you, ஆனால் மருத்துவம் உங்களுக்கு தோல்வியை சந்தித்தாலும் God will never fail you. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை நீ சந்திக்க மாட்டாய் விசுவாசித்தால். Sometimes unfortunately we fail ourselves. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப अनेक முறை நாம் முயற்சி செய்கிறோம் ஆனால் தவறி விடுகிறோம். We fail to believe and receive what God has already done for us. ஆண்டவரை நம்பி நமக்காக என்னத்தை வைத்திருக்கிறார் விசுவாசித்து சுதந்திரிக் கொள்ள தவறி போடுகிறோம். You know, some of us have thought, well, I tried prayer. அநேகர் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. But nothing has happened. எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. Yet ஆனாலும்
One of my favorite stories is the story of Lazarus. லாசருடைய கதையை கேளுங்கள். Lazarus was a friend of Jesus. லாசரஸ் இயேசுவிடத்தில் வர பயந்திருந்தான். And he fell sick. அவன் இயேசுவுடைய நண்பனாய் இருந்தான். அவனுக்கு வியாதிப்பட்டது. Jesus was some distance away in another town. இயேசு வேற இடத்துல இருந்தார், தூரமாய் இருந்தார். And Mary and Martha, Lazarus' sisters, sent message to Jesus. மரியாளும் மார்த்தாளும் இயேசுவிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு சொன்னார்கள். Come, the one that you love is sick. நீங்கள் வாங்கள், எங்களுடைய சகோதரன் இங்கே வியாதி கிடக்கிறான். And Jesus deliberately stayed where he was a few more days until Lazarus died. ஆண்டவர் அங்கேயே அவருடைய சித்தம் இல்லாதபடியால் அங்கேயே இருந்தபடியால் லாசரு என்ன பண்ணா, கொஞ்ச நாள் இருந்து அவன் மரித்து போனான். And Jesus said to his disciples, இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், Lazarus has fallen asleep. லாசரு தூங்கிக் கொண்டிருக்கிறார். The disciples said, oh, that's good. லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார், அது நல்லதுதான் என்று சொன்னார்கள். If Lazarus sleeps, he will get better. அவர்கள் நித்திரை அடைகிறான், அப்ப சரியாகும்னு நினைச்சாங்க. Jesus said, oh no, not that kind of sleep. ஆண்டவர் சொன்னார், அந்த மாதிரி ஒரு நித்திரை இல்லை. Lazarus has died. அவன் தூங்கவில்லை, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான், மரித்திருக்கிறான். But I am happy for your sakes I was not there to raise him up. உங்களுக்காக நான் நன்மையாக இருக்கிறோம், அந்த காரியத்திற்கு வேண்டி நான் அங்க இருக்கவில்லை. What a funny thing for Jesus to say. இயேசு இந்த மாதிரி காரியத்தோடு ஒரு சாரசமான காரியம் அல்லவா? Jesus was happy that his friend Lazarus had died. இயேசு ரொம்ப சந்தோஷமா இருந்தார், ஏனென்றால் அவருடைய சொந்த நண்பர் மரித்து விட்டார். Because then Jesus said this. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு வண்ணமாக சொன்னார், Because now you are going to have an opportunity to see me glorified. இப்பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். And he went to the town where Lazarus had died. லாசரு மரித்த அந்த இடத்துக்கு போனார். And Mary and Martha, Lazarus' sisters, came to Jesus. மாரியாளும் மார்த்தாளும் அவர்கள் இயேசுவண்டை ஓடி வந்தார்கள். I said, Lord, if only you had been here, Lazarus would not have died. ஆண்டவரே, நீர் லாசரு இடத்துல எங்கட சகோதரனிடத்துல இருந்திருந்தால், இந்த இடத்துல இருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். Jesus said, if only you believe, I am the resurrection and the life. நீங்கள் விசுவாசித்தால் நானே மரித்தலும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். Take me to where you have laid him. Take me to where you have எங்கே அவனை புதைத்திருக்கிறாங்க, என்னை கூட்டிக் கொண்டு போங்கள். They took Jesus to the tomb. இயேசு அங்கே கொண்டு போனார்கள் இயேசுவை. And Jesus said, roll away the stone. இயேசு அந்த பெரிய கல்லை புரட்டி போட சொன்னார். They said, but Lord, he stinketh. அவர்கள் சொன்னார்கள், இங்கே நாற்றம் அடிக்கிறது. The only thing they thought that was going to come out of that grave that day was a bad smell. அங்கே அந்த இடத்துக்குள்ளே போன உடனே அங்க பயங்கர நாற்றம் அடித்துக் கொண்டிருந்தது. But Jesus said, Lazarus, come forth. அவர் இயேசு சொன்னார், லாசருவே எழுந்து வா. And do you know why Jesus did not just say, come forth? இயேசு சொல்லவில்லை வா என்று. He had to call Lazarus. இயேசு லாசருடைய பெயரை சொல்லி அழைத்தார். Because if Jesus just said, come forth, இயேசு சொல்லவில்லை வா என்று சொல்லவில்லை, every dead body in that cemetery would have got out of the grave and come forth that day. அப்படி சொல்லியிருந்தார், எல்லா சரீரங்களும் சடலங்களும் உயிரோட வந்திருக்கும். Hallelujah. Hallelujah. So Jesus said, Lazarus, இயேசு சொன்னார், லாசருவே you come forth. நீ வெளியே வா என்று And சொன்னார். Lazarus came out of that grave that day, லாசரு கட்டப்பட்ட நல்ல கட்டுகளை அவிழ்க்கப்பட்டு அப்படியே நடந்து வந்தார். dressed in his grave clothes. Dressed in his grave clothes. அவர்ல எல்லாம் அந்த கல்லறையில போன அந்த சரீரத்துல இருந்த எல்லா Dress எல்லாம் அப்படியே இருந்தது. And Jesus said, unbind him and let him loose. இயேசு சொன்னார் அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து அவனை வெளியே கொண்டு வாருங்கள். Hallelujah. Hallelujah. Now you might think that Jesus has not heard your prayers. நீங்க யோசிக்கலாம், இயேசு எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்பதில்லை. You might think, oh, it's too late now. நான் ஜெபித்து இப்ப ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். My situation is dead and buried. என்னுடைய பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லலாம். But it is never too late for Jesus. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு எதுவும் ரொம்ப நேரம் போய் அமிழ்ந்து போவதில்லை. He knows when to answer your prayer. உங்களுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக அவர் பதில் அளிக்க போகிறார். He knows how to answer your prayer. அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு எவ்வண்ணமாக பதில் அளிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். And he's ready to answer your prayer today. இன்ற காலை வேளையில் உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்க போகிறார். Amen. 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 Number 2. இரண்டாவது, the second thing about the woman in the story. இரண்டாவது காரியம் இந்த சகோதரியை குறித்து. She heard about Jesus. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். Now too many people are hearing and listening to negative things these days. அநேகர் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள், அறிந்து கொள்ளுகிறார்கள்.
They are hearing words that bring discouragement and depression. அநேக காரியங்களை கேள்விப்படுகிறாள், ஆனவளுக்கு மன துக்கமும் மன கஷ்டமும் தான் ஆகிறது. Words that bring defeat and even death. அநேக வார்த்தைகள், அநேகர் அவள் தோற்று போகிறதும் மரணத்தையும் குறிக்கிற வார்த்தைகளை You கேள்விப்படுகிறார்கள். turn on the television, there's bad news. இந்த காலை வேளையில் அந்த நாட்கள்ல அது ஒரு நற்செய்தியாய் இருக்கவில்லை, அது ஒரு கெட்ட செய்தியாய் You இருந்தது. listen to the radio, there's bad news. ரேடியோ நீங்க ஆன் பண்ணீங்கன்னா கெட்ட செய்திகள் வருகிறது. You read the newspaper, bad news. நியூஸ் பேப்பரை செய்தித்தாளை வாசிச்சீங்கன்னா கெட்ட செய்திகள். You may go to your doctor and get bad news. ஒரு மருத்துவர் இடத்துல போனால் அங்கேயும் கெட்ட செய்தி. Well, I'm here to give you the good news today. யார் உங்களுக்கு நற்செய்தியை The good கொடுப்பார்கள்? news is Jesus Christ is alive and well in Chennai, India. நற்செய்தி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இங்க உயிரோடு இருக்கிறார். சென்னை பட்டணத்திலே இந்திய தேசத்திலே உயிரோடு இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. And Jesus is alive in this church today. இயேசுவானவர் இன்றைக்கு உயிரோடு இந்த சபையிலே பிரபாகித்துக் கொண்டிருக்கிறார். Jesus said, I am the way, the truth and the life. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் He இருக்கிறேன். said, you shall know the truth and the truth will set you இயேசு free. சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். John chapter 1 verse 1. யோவான் 1 அதிகாரம் In the 1 beginning வசனம். was the word. அவர் வார்த்தை, ஆதியிலே அவர் வார்த்தையாய் The word இருந்தார். was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் And the word இருந்தது. was God. அந்த வார்த்தையே தேவனாய் And the word இருந்தது. became flesh அந்த வார்த்தையானது மாம்சமாய் and மாறிற்று. dwelt amongst us. அது நம்மோடு கூட இருந்தது. And we beheld him as the Son of God. நாம் ஆண்டவராகிய குமாரனை விசுவாசிக்கும் பொழுது Jesus Christ is the word. இயேசுதான் வார்த்தையாய் இருக்கிறார். Jesus Christ is the truth. இயேசுதான் சத்தியமாய் And இருக்கிறார். if you get to know Jesus Christ, இன்றைக்கு இயேசுவை நீ பற்றி if you கேள்விப்பட்டால், get to know the word, இன்றைக்கு வார்த்தையை faith கேள்விப்பட்டால், comes from hearing. நீ கேட்கும் பொழுது Hearing from the word of God. வார்த்தை வரும்போது விசுவாசம் And you will ஏற்படுகிறது. step into a place அப்பண்டமாக ஒரு இடத்துல போகும் பொழுது where you can touch Jesus. அப்பொழுது இயேசுவை தொட்டால் And Jesus will touch you. இயேசு உன்னை வந்து தொடுவார். And you will receive what his word declares. அப்பொழுது அவருடைய வார்த்தை என்ன சொன்னது அதை நீ பெற்றுக்கொள்வாய். Hallelujah. ஹalleluya. You may have a great need today. இந்த காலை வேளையிலே உனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கலாம். You may have a small need today. உனக்கு ஒரு சின்ன தேவையாய் இருக்கலாம். But if you have heard about Jesus, ஆனால் இயேசுவை குறித்து நீ கேள்விப்பட்டிருந்தால், you have opportunity for Jesus to touch your life. உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை தொடத்தக்கதாக ஆண்டவருக்கு ஒரு தருணத்தை தொடு. I was preaching in Poland in Europe. இன்றைக்கு போலந்து என்ற ஒரு இடத்திலே நான் யூரோப் தேசத்திலே யூரோப் கண்டத்திலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். There was a young lady in the meeting. அங்கே ஒரு வாலிப சகோதரி வந்தார்கள். She came for prayer. அவர் ஜெபத்துக்காக வந்தாள். I laid my hands on நான் her. அவளுடைய கரங்களை நீட்டி தொட்டு ஜெபித்தேன். She came back to the meeting the next day. அடுத்த நாள் அந்த கூட்டத்துக்கு அவள் தேடி And வந்தாள். she shared her testimony. அவளுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாள். She said, when I came to the meeting yesterday, நேற்று நான் கூட்டத்துக்கு வந்த பொழுது I did not even believe God existed. நான் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு நம்பவே இல்ல. But I heard about Jesus. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன். And I believed on Jesus. நான் இயேசுவை விசுவாசித்தேன். I received Jesus as my savior. என்னுடைய சொந்த இரட்சகராக இயேசுவை கண்டுகொண்ட பொழுது, Oh, but I had a terrible problem. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி இருந்தது. I kept falling unconscious. எனக்கு அப்படியே போயிட்டு மயங்கி விழுந்துருவேன். I could not wake up in the morning. என்னால காலையில எந்திரிக்க முடியல. I sleep all day every day. நான் முழு நேரமும் தூங்கிக் கொண்டே இருக்கிறேன். They took me to the hospital and scanned my head. அவர்கள் மருத்துவமனை கொண்டு போய் என் தலையை ஸ்கேன் எடுத்தாங்க. I have water on my brain. என்னுடைய மூளை கிட்ட தண்ணி இருந்தது. But after prayer yesterday, ஆனால் நேற்று ஜெபித்தவுடன், this morning I woke up feeling great. இந்த காலை வேளையில நான் சுகதேகியாக சந்தோஷமாக எழும்பினேன். I had a doctor's appointment. எனக்கு மருத்துவமனையில ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருந்தது. They scanned my head. அவர்கள் என்னுடைய தலையை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. And the water on my brain has gone. தண்ணி என்னுடைய மூளை கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் போய்விட்டது. ஹalleluya. கரங்களை தட்டி ஆராதிப்போம். She brought her brother to the meeting. அவருடைய சகோதரனை அந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்தார். Her brother could not stop smoking cigarettes. அந்த சகோதரன் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தா அந்த சிகரெட்டை நிறுத்த முடியவில்லை அவளால். I pray for her brother. அவர் அந்த சகோதரனுக்காக நான் Her ஜெபித்தேன். brother could not put a cigarette in his mouth from that day on without vomiting. அவ்வண்ணமாக அந்த சிகரெட் எடுத்து அடுத்த நாள் வாயில வைக்க முடியல. அவர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா அப்படி நினைச்சாலே. He quickly gave up cigarettes. அவர் அந்த சிகரெட் எல்லாம் விட்டாரு. She brought her mother to the meeting. அவருடைய
அவருடைய தாயாரை இந்த மீட்டிங் கூட்டி Her வந்தாங்க. mother gave her life to Jesus. அவர்கள் அம்மா தாயாரும் இயேசு அண்டை கொடுத்தார்கள், அவருடைய வாழ்க்கையை She சமர்ப்பித்தார்கள். brought her friend to the meeting. அவருடைய நண்பியை இந்த கூட்டத்துக்கு கொண்டு Her friend வந்தார்கள். gave her life to Jesus. அவருடைய நண்பி வந்து இயேசுவிடத்தில் அவருடைய வாழ்க்கையை See, கொடுத்தார்கள். it's wonderful when you hear about Jesus. இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பெரிய அற்புதமாக இருக்கிறது Not அல்லவா? only will he touch your life, உங்களுடைய வாழ்க்கையை அவர் தொட வல்லமுள்ள but தெய்வமாக he can இருக்கிறார். touch the life of everybody in your world. உங்களுடைய வாழ்க்கையில சுற்றி உற்றத்தார் எல்லாருடைய வாழ்க்கையும் தொட அவர் வல்லமுள்ள தெய்வமாக Are you இருக்கிறார். glad you have heard about Jesus? இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டது ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். Amen. ஆமென். Now the third thing about this woman, மூன்றாவது காரியம் இந்த சகோதரி குறித்து, she believed. அவள் விசுவாசித்தாள். Yeah, you can drink. Yeah, your glass is there. Glass is there. இந்த glass தண்ணி இல்ல? Right. She believed. அவள் விசுவாசித்தாள். You see, the word of God is no good to you unless you believe it. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது விசுவாசிக்கவில்லையா ஒன்றும் நடக்காது. There are many people who hear the word of God, அநேக ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து or கொள்ளுகிறார்கள், read and study the word of God, அவர்கள் படிக்கிறார்கள், அதை தியானிக்கிறார்கள், but they do not believe the word of ஆனால் God. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது இல்லை. Some people will even call themselves theologians. அநேகர் சொல்லுகிறார், நாங்கள் இந்த வேதத்தை எடுத்து படித்து ஆராய்ந்து இருக்கிறோம், But they do not believe. ஆனால் விசுவாசிப்பதில்லை அந்த வார்த்தை. They say, miracles did not really happen back then. அவருடைய மூளையை உபயோகிக்கிறார்கள், அதனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அற்புதங்கள் நிகழாது என்று சொல்லுகிறார்கள். வார்த்தையை படித்தாலும் They say, miracles do not happen today. இப்பண்ணமாக அற்புதங்கள் நிகழ்வதில்லை என்று சொல்லுகிறார்கள். And they sit in churches. சபைகள்ல நான் பார்க்கிறேன், And they call themselves believers. அவர்கள் எல்லாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், But they are really unbelievers. ஆனால் அவர்கள் எல்லாம் விசுவாசியாதவர்கள். And the problem with an unbelieving believer is they don't believe they don't believe. விசுவாசிக்கிற அவிசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை என்றால் அவர் வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. Amen. ஆமென். You know, I have many people come for prayer when I pray. அநேகர் நான் ஜெபிக்கும் பொழுது அநேகர் முன்பாக வருவார்கள். But sometimes when I have gone to pray for some people, ஆனால் சில ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் போன பொழுது, when I lay my hands upon them, என்னுடைய கைகளை அவர்கள் மேல் வைக்கும் பொழுது, I know already before I pray they are not going to be healed. நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு தெரியும், ஆவியில உணர்வேன் அவங்க சுகமாக்கப்பட மாட்டாங்க. Because they do not believe. ஏனென்றால் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. I could lay my hands on them. நான் அவர்களிடத்தில் கையை வைத்து I could ஜெபிக்கலாம். scream and shout. நான் சத்தமிட்டு அப்படியே அந்நிய பாஷையை பேசலாம். I could spit. நான் அப்படியே அவங்க மேல துப்பலாம். I could shake them. நான் அவர்களை அப்படியே அசைக்கலாம். I could push them over. அவங்களை அப்படியே தள்ளலாம். I do not push people over. நான் மக்களை தள்ளுவதில்லை. People often fall over when I pray, but I அவர்களை do நான் not push them ஜெபிக்கும் பொழுது over. அவர்களே விழுந்துறாங்க. But I could push them over anyway. நான் அவர்களை தள்ள முயற்சிப்பதில்லை. And anoint them with oil. அவர்களுக்கு என்ன பண்றேன், நான் ஜெப எண்ணெய் எடுத்து அவர்களை அபிஷேகம் A பண்ணுகிறேன். whole bucket full of oil. ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி எண்ணெய் எடுத்து அப்படியே ஊத்துறேன். And then grab them by the feet. அவர்களை கால்ல பிடிச்சு And slide them around the அவர்களை floor in போட்டு the oil. அவர்களை கீழே தரையில போட்டு அப்படியே ஆட்டி எண்ணெயிலேயே. They are not going to be healed. அப்படி எல்லாம் செஞ்சா அவங்க சுகமாக்கப்படுவதில்லை. Because they do not believe. ஏனென்றால் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. But you know, I have had people standing over here. ஜனங்கள் வந்து இங்க நின்றார்கள். And I start praying for some people over here. நான் அங்கே ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, And while I'm still over here, this person gets healed. அங்க ஜெபிக்கும் பொழுது இங்க இருக்கிற சகோதரி I haven't even prayed for them yet. இங்க அவங்களுக்கு ஜெபிக்கவே இல்லை, ஆனா Why சுகமாக்கப்படுகிறார்கள். did they get healed? ஏன் அவண்ணமாக சுகமாக்கப்படுகிறார்கள்? Because they believe. ஏனென்றால் அவர்கள் அந்த சகோதரி விசுவாசித்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. I've had many people get healed just while I am preaching the word of நான் God. வார்த்தையை கேட்கும் பொழுது அநேகர் சுகமாக்கப்படுகிறார்கள். People come up to me after the meeting. அந்த கூட்டங்கள் முடித்த உடனே மக்கள் Oh, வருகிறார்கள். I had arthritis. My fingers were swollen and painful. என்னோட கையெல்லாம் வீங்கி இருந்தது, என்னால் கையை நவுத்த முடியல, விரல நவுத்த முடியல. But while you're preaching, arthritis is gone. Look, no more swelling. நீங்க வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது என் கை அப்படியே சரியா ஏங்க ஆரம்பித்தது என்று சொல்லுகிறார்கள். One man with sciatica, bad back pain, ஒரு மனுஷனுக்கு இடுப்பு வலி came into a meeting.
அந்த கூட்டத்துக்கு வந்தார். He gave his life to Jesus in the meeting. இயேசுவிடத்தில் அவருடைய வாழ்க்கையை சமர்ப்பித்தார். And when he came out the front at the end, அவர் முன்பதாக வந்த பொழுது I said, "What would you like prayer for?" அவர்கள் எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். He said, "Well, I came with back pain. எனக்கு இடுப்பு வலி, அது அழுகையா வருது என்று சொன்னார். But 10 minutes ago while I was sitting in my seat, the pain just disappeared." 10 நிமிஷம் முன்னாடி நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது 10 நிமிஷம் முன்னாடி என்னுடைய இடுப்பு வலியே போயிடுச்சு வார்த்தையை கேட்கும் பொழுது. Hallelujah. Hallelujah. When I was preaching in Singapore, நான் சிங்கப்பூர்ல பிரசங்கித்துக் கொண்டிருந்த a பொழுது man had a growth on the side of his foot. அவனுடைய கால் கீழ ஒரு வளர்ச்சி இருந்தது ஒரு மனுஷனுக்கு. He said, "While you were preaching, that growth just fell off in my shoe." அவர் சொன்னா, நீ வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வளர்ச்சியானது அப்படியே வளர்ந்து விழுந்து விட்டது. I said, "That's disgusting." நான் யோசிச்சேன், இது எப்படிப்பா நடந்தது? But it's good. ஆனா இது நல்லது. Praise God. Hallelujah. I've had people getting healed while I'm preaching or during worship. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் அநேகர் சுகமாக்கப்படுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். One man I prayed for, his vision was bad. ஒரு மனுஷனுக்காக ஜெபித்தேன், அவனுக்கு கண்ணு வந்து ஒரு மாதிரி மங்கலா இருந்தது. But during the worship his vision just came back. ஆராதனை வேளையிலே அவனுக்கு அந்த ஒரு மாதிரி மங்கலா இருந்த கண்ணு சரியாயிடுச்சு. So you don't need to wait until I finish preaching this morning. இப்போ வார்த்தையை முடிக்கிற வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டாம். If you believe for a miracle, நீங்கள் அற்புதத்துக்கென்று விசுவாசித்தீர்கள் you can receive your miracle right now. இப்பொழுதே உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. The Bible says in Matthew chapter 21 verse 22. மத்தேயு 21:22ல வார்த்தை சொல்லுகிறது, If you believe, இப்போ நீங்கள் விசுவாசித்தால் you will receive whatever you ask for in நீங்கள் prayer. எதை ஆண்டவரிடத்திலே கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். In Mark 11:24, மார்க் 11:24ல you can pray for anything. நீங்கள் எதைக்கோ ஜெபிக்கலாம். And if you believe, ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் you will have it. நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். How many people believe today? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah, you can have Hallelujah. it. Number 4. நான்காவது காரியம், She visualized her healing. அவளுடைய விசுவாச கண்களிலே அவள் சுகமாக்கப்படுவதை கண்டாள். She got a picture in her mind. அவளுடைய மனதிலே அது ஒரு படமாக இருந்தது. விசுவாசத்திலே Of herself touching the hem of Jesus' garment. ஆண்டவருடைய வஸ்திர ஓரத்தின் தொங்கலை தொட்டவள் சுகமாக்கப்படுவதை அவர் விசுவாச கண்களால அவள் சொப்பனத்தை கண்டாள், ஒரு வரைபடத்தை கண்டாள். And being healed. அவள் சுகமாக்கப்படுவதை. Visualization is one of the greatest keys to realization. அவருடைய விசுவாச கண்களிலே அதை வரைமாக்கும் படகரமாக அவர் கண்டாள். அந்த விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. How many people have heard of Disneyland? டிஸ்னிலேண்ட், அமெரிக்கா ஐக்கிய டிஸ்னிலேண்ட் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? Amen. Walt Disney. வால்ட் டிஸ்னி கேள்விப்பட்டிருப்பாங்க. Mickey Mouse, Donald Duck. மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் எல்லாம் அமெரிக்கா ஐக்கிய நாட்டுல இந்த மாதிரி ஒரு தீம் பார்க் இருக்க. டிஸ்னிலேண்ட்னு பேர், அதுல மிக்கி மவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். Yes. டொனால்ட் டக். Walt Disney died before Disneyland was opened. வால்ட் டிஸ்னி என்ற அந்த நிறுவனர் என்ன பண்ணாரு, அவர் அதை செய்து முடித்து உருவாக்கி முடியறதுக்குள்ள அவர் மரிச்சிட்டார். And somebody said to his wife at the opening ceremony, அந்த யாரோ ஒருத்தர் வந்து அந்த சகோதரனுடைய மனைவி இடத்திலே பேசினார். It's so sad that Walt was not here to see this. இந்த காரியத்தெல்லாம் அவர் உருவாக்கி எல்லாம் செஞ்சாரு. மிகவும் துக்கமான காரியம், இப்ப அவர் உயிரோட இல்லைன்னு சொன்னாங்க. His wife said, "Oh, he saw it all right." His wife said, "Oh, he saw it all right." எல்லாம் இதெல்லாம் அவர் வந்து விதைச்சிட்டாரு, எல்லாம் சரியா பண்ணி விதைச்சிட்டாரு, சரி அப்படின்னு சொன்னாங்க. That is why it is here. அதற்காக தான் இவ்வண்ணமாக செய்யப்பட்டிருக்கிறது. He had the vision. அவளுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. He saw it before it became a reality. அந்த தரிசனத்துல இதெல்லாம் கண்டார், இது உண்மையாக மாறிவிட்டது என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. In 2002, 2002ஆம் ஆண்டு God told me to move out of the apartment that I was living in Australia. நான் ஆஸ்திரேலியால ஒரு இடத்துல வசித்து கொண்டிருந்தேன், அதை விட்டு விட வேண்டும் என்று ஆண்டவர் I சொன்னார். put everything into storage. எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல போய் வச்சிட்டேன். And then I traveled around the world for 2 years. நான் 2 வருஷம் உலகம் பூரா சுத்தி வந்தேன். But during that 2 years the house market in Australia boomed. அந்த 2 வருஷத்துல அந்த ரியல் எஸ்டேட் ஆஸ்திரேலியா இருந்த வீடு மனைகளோட விலைகள் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. The prices houses doubled. அதெல்லாம் டபுள் ஆயிடுச்சு. But I did not have a house. ஆனா எனக்கு வீடு இல்ல அப்போ.
And so I didn't know how I was going to afford a house. நான் அப்புறம் வந்து ஒரு வீட்டுக்கு வாடகைக்கோ இல்ல வாங்குறதுக்கு என்னால வாங்க முடியாது, அவ்வளவு பணம் இல்லன்னு யோசித்தேன். So I thought I must use the economy of heaven, not the economy of earth. அப்ப நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன், ஆண்டவரே பரலோகத்தின் பொருளாதாரங்களை கொண்டு என்னை ஆசீர்வதியும், பூமியின் பொருளாதாரங்களை அல்ல ஆண்டவரே, அங்க பொக்கிஷசாலை தரன்னு சொன்னேன். So I took a big portion of the deposit for the house I had. எனக்கு ஒரு டெபாசிட் இருந்தது, அந்த வீட்டுக்கென்று அதை உடைத்தேன். And I gave it to a missionary to buy a vehicle. அந்த உடைத்தங்க என்ன பண்ண, ஒரு மிஷனரி பணித்தல ஸ்தாபனத்துக்கு கொடுத்து நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்து. And within 1 year the Lord gave me back 10 times what I gave away. ஒரு வருஷத்துல ஆண்டவர் எனக்கு 10% 10 மடங்கு எனக்கு தந்தார். Hallelujah. ஹalleluya. But I did not know what sort of house to buy. எனக்கு அப்ப ஸ்டோரேஜ்ல போடும்போது என்னோட பொருட்களை வைக்கும் பொழுது எப்படி வாங்குவதுன்னு எனக்கு அப்புறம் தெரியல. So I said, Lord, what sort of house shall I buy? ஆண்டவரே என்ன மாதிரி ஒரு வீடு மனையை நான் வாங்க வேண்டும். And I prayed. நான் ஜெபிச்சேன். And God gave me a picture of a house. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்துல ஒரு வரைபடத்தை ஒரு வீட்டை குறித்து காண்பித்தார். So I prayed that God would give me that sort of house. ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் நான் ஜெபிச்சேன். And within a couple of weeks I found a house just like that. கொஞ்சம் வாரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு எந்த வரைபடத்துல தரிசனத்துல அந்த வீட்டை காமிச்சாங்களோ அந்த வீட்டையே என்னால கண்டுபிடிச்சு முடிந்தது. And I bought that house. நான் அந்த வீட்டை வாங்கினேன். And I got a special price. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ், ஒரு விலையில வாங்கினேன். But the only problem, it was the ugliest house in the whole street. அந்த தெருவுல பாத்தீங்கன்னா அதுதான் பார்க்கும்போதே பார்க்க சகிக்க கூடாத ஒரு வீடு. But that was okay. ஆனால் எனக்கு அது சரியா இருந்தது. Because God gave me another picture. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு அந்த தரிசனத்தை வரைபடத்தை எனக்கு காண்பித்தார். What I was going to do to that house to make it look beautiful. அதுக்கு அப்புறம் இன்னொரு வரைபடத்தை காண்பிச்சார், அந்த வீடை எப்படி மாற்றி அமைக்க போகிறேன் என்பதையும் எனக்கு காண்பித்தார். And I put that vision on paper. அந்த தரிசனத்தை எடுத்து நான் பேப்பர்ல சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு எல்லாத்தையும் வரைபடத்துல போட்டு. And the authorities gave me a stamp. The authorities gave me a stamp. அத கூட்டிட்டு போய் அங்க போய் என்ன பண்ண, அதுக்கு அங்கீகாரம் நான் பெற்றேன், ஸ்டாம்ப் பண்ணாங்க. And I renovated that house and now it is the most beautiful house in my whole street. அந்த வீட்டை சரி பண்ண அந்த தெருவிலே இப்போதான் மிகவும் மிகவும் அழகான வீடு. கரங்களை தட்டி ஆமோதிப்போம். Hallelujah. Hallelujah. It started with a picture in my mind. ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய மனதிலே அந்த படத்தை அந்த தரிசனத்தை காண்பித்தார். When I was in Africa in 2006. 2006 ஆண்டு நான் ஆப்பிரிக்கா கண்டத்திலே இருந்தபொழுது I was praying in Nairobi, Kenya. நான் நைரோபி என்ற ஒரு இடத்திலே கென்யா தேசத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது And God gave me a vision. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை Of காண்பித்தார். a 4-wheel drive and a truck. அப்போ ஒரு ட்ரக்கையும் ஒரு 4-wheel டிரைவ்ல வாகனத்தையும் ஆண்டவர் காண்பித்தார். A big PA system. ஒரு பெரிய இந்த மாதிரி PA சிஸ்டத்தை காமிச்சார். ஸ்டேஜ். I started to pray. நான் அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். God, I need some serious finances. ஆண்டவரே எனக்கு பணங்கள் தேவை அதற்காக. Within 6 months God provided finances. 6 மாதத்துல எனக்கு தேவைப்பட்ட பணத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு திறந்து தந்தார் அவருடைய பொக்கிஷசாலை. I had the 4-wheel drive. எனக்கு 4-wheel drive அன்னமாக வாங்கினேன். I had the PA system. அந்த PA சிஸ்டம் எல்லாம் வாங்கினேன். But I did not yet have a truck. ஆனா எனக்கு ட்ரக் இல்ல. So I went on to the internet. நான் திருப்பி போன, ஆண்டவரே, and I got a picture of a truck. அங்க நான் போனேன், என்னுடைய ஆவிக்குரியதுல ஜெபத்திலே திருப்பியும் தரிசனத்துல ஒரு ட்ரக் காமிச்சாரு. And I put that picture on my computer screen. அதை எடுத்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டேன். And every time I turn on my computer, எப்பதெல்லாம் என்னுடைய கம்ப்யூட்டர் கணிப்பொறியை ஆன் செய்யும் போதெல்லாம் I saw a truck. அந்த கணிப்பொறியை ஆன் செய்யும் போதெல்லாம் ஒரு ட்ரக்க பார்த்தேன். And I said, thank you Jesus for my truck. ஆண்டவரே என்னுடைய ட்ரக்குக்காக உமக்கு நன்றி. And very shortly after that I had a truck. அந்த ட்ரக்கை நான் விசுவாச கண்களிலே பார்த்து நன்றி என்று சொன்னபொழுது கூடிய சீக்கிரம் அந்த ட்ரக்கை வாங்கத்தக்கதாக பணங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஹalleluya. You know the reason why a lot of people do not receive a miracle from God? காரணம் அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே அற்புதத்தை பெறக்கூடாதபடிக்கு காரணம் என்ன தெரியுமா, தடுத்து நிற்பது காரணம் என்னன்னு தெரியுமா? They just cannot see the miracle happening to them. ஏனென்றால் விசுவாச கண்களால் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழதை அவர்களால் காண முடியவில்லை. They cannot see themselves healed. அவர்கள் சுகமாக்கப்படுவதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. They cannot see themselves happy. அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தினால் நிறையப்படுவதை காண்பதில்லை. They could not see themselves blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை ஆவிக்குரிய கண்களிலே பார்ப்பதில்லை. But if you can just get a picture in your mind. உங்களுடைய மனதிலே
ஆவிக்குரிய கண்களிலே ஒரு தரிசனத்தை பார்த்தீர்கள் if you என்றால், can just come into agreement with the promises of the word of ஓ God, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை பார்த்தீர்கள் then என்றால், you are part way towards your miracle. ஆண்டவர் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வதை உணர்வீர்கள், பார்ப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Number 5. ஐந்தாம் காரியம், This woman confessed. இந்த சகோதரி அங்கே அறிக்கை செய்தாள். Some translations say she thought about touching the hem of his garment. அவளுடைய மனதிலே நினைத்தால் எப்படியோ போய் அவருடைய வஸ்திர ஓரத்தை தொங்கலை தொட்டபோனால் நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். Some translations say she spoke it out. ஓ சில நேரங்கள் அவளுடைய வார்த்தையிலே அவள் உச்சரித்தாள். I believe both translations are correct. இந்த ரெண்டு டிரான்ஸ்லேஷன் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி தான் சொல்லி இருக்கு. இது ரெண்டு சரி என்று நான் She விசுவாசிக்கிறேன். thought about it. She got that picture in her mind. அவளுடைய மனதிலே அந்த வரைபடத்தை கொண்டு வந்து அவள் சுகமாக்கப்படுவதை பார்த்தாள். And then she spoke it out. அவளுடைய வாயினால் அதை பேசினாள். If only I touch the hem of his garment, I will be healed. நான் அவருடைய வஸ்திர ஓரத்தின் தொங்கலை தொடும் பொழுது நான் I சுகமாக்கப்படுவேன். am going to touch the hem of his garment and I will be healed. நான் அவளுடைய வஸ்திர ஓரத்தின் தொங்கலத்தை தொடும் பொழுது நான் சனப்பொழுதிலே And சுகமாக்கப்படுவேன். she continued to confess her miracle until she received her அவருடைய miracle. வாழ்க்கையில் அவளுக்கு நடக்க போகிற அற்புதத்தை அவர் ஒவ்வொரு நாளும் உச்சரித்து விசுவாசித்த பொழுது அவருக்கு அற்புதம் நிகழ்ந்தது. And some people are a little bit skeptical about the power of our spoken words. சில பேர் அவர்கள் பேசுகிற வார்த்தையிலே இப்படியும் அப்படியும் இருக்காங்க. But the Bible says there is the power of life and death in our tongue. வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய நாவிலே தான் மரணமும் ஜீவனும் அடங்கி இருக்கிறது. And those who love it will eat of its fruit. நீங்கள் யார் யார் அதை விசுவாசிக்கிறீர்களோ நேசிக்கிறீர்களோ அந்த கனியை புசிப்பீர்கள். In other words, what you talk about will happen in your life. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழும். What you keep talking about will happen. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழும். In Romans chapter 4 verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே the Bible says God calls into existence the things that do not exist. ஆண்டவர் அங்க வார்த்தை சொல்லுகிறது அங்க என்னென்ன இருக்கவில்லையோ ஆண்டவர் அதை இருக்கிறவராகவே அழைத்தார். Everything that God made, He spoke it into being. எந்தெந்த காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அவர் பேசின பொழுது அது உண்டானது. But then God has also given us this authority. ஆண்டவர் நமக்கு இந்த வல்லமையும் கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். In 2 Corinthians chapter 5 verse 20, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை, the Bible says we are Christ's ambassadors. நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். And God is using us to speak to you. நான் கிறிஸ்துவுக்கு இந்த ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம், அதை தான் பேச வேண்டும். You see, Christians become God's mouthpiece. கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை உச்சரிக்கிறவர்களாக மாறி விடுகிறார்கள். You become God's voice to the world. உலகத்துக்கு நீ ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை கொண்டு போறவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறாய். But we've got to understand what it means to be an ambassador. ஆனால் நீ கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாக ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். See, an ambassador is given delegated authority. அந்த ஸ்தானாதிபதியானவன் ஆண்டவரால் பலவித உத்தரவாதங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. To speak on behalf of the government he represents and the country he comes from. அந்த எந்த கர்த்தத்துவம் இருக்குதோ அந்த கர்த்தத்துவத்துக்காக அந்த கவர்மெண்ட்டுக்காக அவன் எடுத்து பேச வேண்டும். And Christians here on this earth, கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள் have been given delegated authority. ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமை உங்களுக்காக உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். To speak on behalf of the government of heaven. பரலோகத்தில் இருக்கிற அந்த கர்த்தத்துவத்துக்கு நீங்கள் ஸ்தானாதிபதிகளாக ஆண்டவருடைய வார்த்தையை உச்சரித்து பேச வேண்டும், அறிவிக்க வேண்டும். And even as an earthly ambassador has as much authority as the prime minister of his country. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஸ்தானாதிபதிகள் பாத்தீங்கன்னா அந்த தேசத்தில் இருக்கிற பிரதம மந்திரியோட இவர்களுக்கு வல்லமை அதிகரித்து இருக்கிறது அந்த நாட்டிலே இருக்கிற நாட்டிலே. What he speaks concerning his country's position on an issue might as well have come from the mouth of the prime minister. அந்த கர்த்தத்துவத்துக்கு ஏற்றபடி இருக்கிற வார்த்தைகளை பேசுவது மிகவும் வல்லமை வாய்ந்ததா இருக்கு. அது ஒரு பிரதம மந்திரி பேசினா அதோட இது என்ன வல்லமை சக்தி வாய்ந்ததாய் இருக்கிறது. So with God's delegated authority given to us as ambassadors of Christ, ஆண்டவர் நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக ஆண்டவர் சில வல்லமையும் கர்த்தத்துவம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். if what we speak lines up with the word of God, நீங்கள் என்ன ஆண்டவரிடத்திலே வார்த்தைகளை வாங்கி பேசுகிறீர்களோ அதே நடக்கிறது. then God will see to it that all the power of heaven will come to make it come to pass. இந்த காலங்களில் நீங்கள் வார்த்தைகளை பேசினால் பரலோகத்துக்குள்ள எல்லா வல்லமையான வார்த்தைகளும் அவண்ணமாக நடக்க கடவுது. The Bible says in Job 22 verse 28, வார்த்தை சொல்லுகிறது 22ஆம் யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தால், you will declare a thing and it will be established unto you. நீங்கள் என்னத்தை எடுத்து உச்சரித்தீர்களோ அது நிச்சயமாக
அற்புதமாக அங்க நடைபெறும். In other words, what you say is what you get. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதையே பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. There's too many people who keep talking about their problems. அநேக கிறிஸ்தவர்கள் அவருடைய பிரச்சனையை மிகைப்படுத்தி And பேசுகிறார்கள். their problem is what they keep on getting. அவங்க அப்படி மிகைப்படுத்தி பேசுவோம், பிரச்சனை மேல பிரச்சனை வரும். It's time for you to talk about your miracle. இப்பொழுது உங்களுடைய நேரம் என்னவென்றால் உங்களுடைய அற்புதத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டும். Because your miracle is coming. உங்களுடைய அற்புதம் உங்களுக்கு நிகழ போகிறது. And for some of you, your miracle is here today. இன்றைக்கு காலை வேளையிலே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Number 6. ஆறாம் காரியம், She took a step of faith. அவர்கள் என்ன பண்ணா, விசுவாசத்துல ஒரு காலை எடுத்து அடி வைத்தாள். The Bible says in James chapter 2 verse 26. வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், Faith without works is dead. விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. If your faith does not translate into action, it is no good to you. நீங்கள் விசுவாசித்து அதுக்கேத்த கிரியைகள் செய்யவில்லை என்றால் அது மரித்தது. This woman's faith turned into her action. இவள் விசுவாசமானது அங்கே ஒரு கிரியையாக மாறினது. And her action made room for God's action. நீங்கள் கிரியை செய்யும் பொழுது ஆண்டவருடைய கிரியையும் வல்லமையாக விளங்கும். Just remember, she had things going against her. அவளுக்கு எதிராக காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. She was not allowed to touch anybody. யாரையும் தொடக்கூடாது என்று தான் காரியங்கள் இருந்தது. But she thought, I have to touch Jesus. ஆனால் அவளுடைய மனதில் இயேசுவை எப்படியோ போய் நான் அவர் வஸ்திர ஓரத்தில் தொங்கலை தொட So she put a வேண்டும். shawl over her head. அவள் மேல ஒரு ஷாலை போட்டா, so that nobody would recognize her. யாரும் அவளை பார்க்க மாட்டாய், வல்லமாக 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்க்க மாட்டாள் என்று நினைத்தாள். Even though she could have been stoned to death for touching people that day. யாரோ ஜனங்களை வந்து தொட்டால் அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணமில் அவளை கல்லெறிந்து சாகடிக்கவும் முடிந்திருக்க கூடும். She pushed her way through that crowd. அவள் எப்படியோ அந்த ஜன கூட்டத்தினரிலே அப்படியே வந்தாள். And she touched Jesus. அவள் வந்து இயேசுவை தொட்டாள். Hallelujah. Hallelujah. And number 7, the Bible says immediately she was healed. ஏழாம் காரியம் என்னென்றால் ஒரு தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகம் பெற்றாள். Immediately the bleeding stopped. அவளுடைய வஸ்திர அவருடைய உதரத்தின் ஊறல் நின்றது. And Jesus said, go your way, your faith has healed you. இயேசு சொன்னால் நீ போ, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்து சுகமாக்கினது. Jesus did not say, go your way, I have healed you. இயேசு சொல்லவில்லை நீ போ வழியா நான் உன்னை தொட்டு சுகப்படுத்திட்டேன். But your faith has healed you. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்து சுகமாக்கினது. Hallelujah. Hallelujah. This woman set in motion the law of faith. இவள் என்ன பண்ணா, விசுவாசத்தின் அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டாள். In this world there are physical laws and spiritual laws. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சட்டம் இருக்கு, ஆவிக்குரிய சட்டங்களும் இருக்கிறது. If you plant a seed in the dirt, you will get a harvest from that seed. அங்க மண்ணுல போய் நீங்க ஒரு விதைய போச்சீங்கன்னா அங்க வரும். If you put a little bit of seed, you will get a little harvest. அங்க ஒரு செடி போட்டீங்கன்னா அது ஒரு மரமா வளர்ந்து அது வந்து கனி வரும். If you put a lot of seed, you will get a big harvest. அநேக விதைகள் விதைத்தீர்கள், அதுக்கேற்ற கனிகளை நீங்கள் அறுப்பீர்கள். That is a physical law. அதுதான் பிசிக்கல், உலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு காரியம். It is also a spiritual law. அங்க ஆவிக்குரிய ஒரு கட்டளை இருக்கிறது. If you give, it will be given to you. உனக்கு என்ன கொடுத்தாயோ அது உனக்கு திரும்பவும் கொடுக்கப்படும். You sow financial seed, you reap financial harvest. பணத்துல ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் திருப்பி உனக்கு பணத்துல 10 மடங்கு கொடுப்பார். You sow a little seed, you get a little harvest. கொஞ்சம் விதைச்சனா கொஞ்சம் அறுப்ப. You sow generously, you get a generous harvest. நீ நிறைய கொடுத்தனா ஆண்டவர் நிறைய உனக்கு கொடுப்பார். That is a spiritual law. அதுதான் ஆவிக்குரிய மண்டலங்கள்ல ஆவிக்குரிய ஒரு கட்டளை. But there is also a physical law. அங்கே இந்த சரீர பிரகாரமான இங்க ஒரு கட்டளை இருக்கிறது. If I was to take this glass of water இந்த டம்ளர்ல தண்ணி எடுத்து and throw it up in the air, அது மேல அப்படியே காமிச்சேன்னா the water is going to go up. அந்த தண்ணி மேல போற தண்ணி. And then what is the water going to do? அது என்ன நடக்க போகுது? தண்ணி it is going to come down. அது கீழ விழ போகுது அந்த தண்ணி. Why is that water going to come down? அந்த தண்ணி கீழ வர போகுது, நான் ஊத்துற தண்ணி கீழ வர போகுது. Because of a law. ஏனென்றால் அது ஒரு கட்டளை. What is that law? அது என்ன கட்டளை? It's the law of gravity. அது என்ன? பூமியில இருக்கிற ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஒரு கட்டளை. How many people would like to see the law of gravity work? உங்களுடைய வாழ்க்கையில இவ்வண்ணமாக இந்த ஈர்ப்பு தக்கதாக இந்த சக்தி வேலை செய்வதற்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Here we go, the law of gravity. இப்பொழுது ஈர்ப்பு சக்தி அப்படி ஊத்துனா too good to waste. Hallelujah. Is this my water? Yeah, that's your water. Oh, it's not in my mouth anymore. இப்ப நான் தண்ணி இருக்கும்போது தண்ணி வாயில இல்ல, குடிச்சிட்டேன். Where is it? அது எங்க இருக்கு? It's in my stomach. அது வயித்துக்குள்ள போயிடுச்சு.
Because of the law. ஏன்னா நான் குடிச்சா அது Gravity. நேரா குழாய் வழியா வயித்துல போயிடணும். Do you know there is a spiritual law of gravity? அவ்வண்ணமாகவே ஒரு ஆவிக்குரிய ஒரு கட்டளை It's இருக்கிறது. called the law of faith. There is a spiritual அது law ஒரு of gravity called the law of விசுவாசத்தின் faith. ஒரு கட்டளை. விசுவாசத்தின் ஒரு When you கட்டளை. pray prayers according to the promises of God's word, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் it's your faith in God's word ஆண்டவருடைய வார்த்தையை that விசுவாசித்தால் is like the gravity that takes hold of the answer and pulls the answer to your prayers from heaven to earth. எவ்வண்ணமாக இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதோ அவ்வண்ணமாக அந்த வார்த்தையானதை அப்படியே இழுத்து நீங்கள் ஜெபித்தீர்களோ அது அப்படியே இழுத்து உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய சரீரத்திலே பாய்ந்து Your உங்களுக்கு சுகத்தை faith in அளிக்கும். action will stop Jesus in his tracks. Your faith in action will stop Jesus in his tracks. உங்களுடைய விசுவாசமும் இருந்தால் உங்களுடைய வார்த்தையும் இருந்தால் ஆண்டவராகிய இயேசுடைய வல்லமை விசுவாசிக்கவில்லை அப்படியே தடுத்து நிறுத்தும். And release your miracle from heaven into your life today. நீங்கள் அப்ப வார்த்தையை உச்சரித்து விசுவாசித்தீர்களா ஆண்டவரிடத்தில் பரலோகத்தில் உங்களுக்கு அற்புதம் Hallelujah. Hallelujah. How many people are ready to touch Jesus this morning? இந்த காலை வேளையில் இயேசுவை எத்தனை பேர் தொட விரும்புகிறீர்கள்? Come on, let's stand up to our feet. எல்லாம் தயவு செய்து நிற்போமாக. Can I have musicians, please? மியூசிக் வாசிக்கிறவர்கள் தயவு செய்து. In just a moment, I am going to give you an opportunity to touch Jesus இயேசுவை தொடுவதற்காக உங்களுக்கு ஒரு தருணத்தை நான் கொடுக்க போகிறேன். and receive your miracle. உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். But before we do that ஆனால் today, அப்பண்ணமாக செய்யும் முன்பதாக there is one other miracle I want to give you an opportunity to receive. இன்னும் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிகழும்படி நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். It is the miracle of salvation. உங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒரு அற்புதம். I have been talking about keys to taking hold of our miracle. நான் சொல்லுகிறேன் நீங்க எடுக்கிற சாவியை அந்த அற்புதத்தை நிகழக்கூடிய சாவியை கையில எடுத்துக்கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். Two of those keys. Two keys. ரெண்டு சாவி. Believe ஒன்னு விசுவாசிங்க and நம்புங்கள். confess. அப்புறம் என்ன பண்ண அறிக்கை செய்யுங்கள். Believe விசுவாசியுங்கள் and confess. அப்புறம் அறிக்கை செய்யுங்கள். The Bible says, வார்த்தை சொல்லுகிறது, if you believe that Jesus Christ raised from the dead, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்திருந்து having paid the விசுவாசித்தால் penalty for your sin, உனக்காக எல்லா பாவங்களுக்காக அவர் ஏற்கனவே பாவனமாக மாறினார், and confess him as your Lord, நீங்கள் என்னுடைய ஆண்டவராகிய இரட்சகர் என்று நீங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்தால் you shall be saved. நீ ரட்சிக்கப்படுவாய். You see, the Bible tells us that our sin separates us from God. வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பாவங்களே ஒரு தடுப்பு சுவராக நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய பிளவை கொண்டு வருகிறது. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But the free gift of God is eternal life through Jesus ஆனால் Christ. ஆண்டவராகிய அருள் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சுதந்தரித்துக் கொள்வதே. Jesus Christ, God's Son, took our sin upon himself. இயேசு கிறிஸ்து தேவனாகிய அவருடைய குமாரனையே நமக்காக அனுப்பித்தார். We were guilty and deserved punishment. நம்ம போய் அந்த ஆக்கினைக்குள் தீர்க்காதபடிக்கு, but Jesus took the punishment for us. இயேசு நமக்காக அவர் ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்பட்டார். So that we can go free. ஏனென்றால் நாம் சுவாதீனர்களாக மாற்றும்படியாக, so that we can be acceptable to God. ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கும்படியாக வண்ணமாக செய்தார். Hallelujah. Hallelujah. And in this place today, இந்த காலை வேளையிலே, if you have not already believed on Jesus நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால், and confessed him as your Lord, உங்களுடைய ஆண்டவராகிய இரட்சகர் என்பதை அறிக்கை செய்யவில்லை I என்றால், want to give you an opportunity. உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்க I'm going to விரும்புகிறேன். lead you in a prayer. நான் இப்பொழுது உங்களை ஜெபத்தில் நடத்த And விரும்புகிறேன். you can receive Jesus as your Savior உங்களுடைய today. இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, I'd like you all to close your eyes. நீங்கள் எல்லாம் கண்களை மூடுங்கள். If this morning இந்த காலை வேளையிலே you have not yet received Jesus as your Lord and Savior, இயேசுவை இன்னும் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை and என்றால், you would like to be included in a prayer I am about to pray, நான் இப்பொழுது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திலே உங்களையும் நான் சேர்த்துக் கொள்வேன். embracing Jesus as your Lord today, இயேசுவை உங்களுடையவர்களாக நீங்கள் அங்கீகரிக்கும்படியாக, giving him your life today, உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்திலே சமர்ப்பியுங்கள். then while we have our eyes closed, அப்பொழுது எல்லாம் கண்களை மூடுங்க. I want you to lift your hand up. உங்களுடைய கரங்களை யார் இரட்சகராக I want you to இயேசு keep me கிறிஸ்துவை away அறிந்து wherever you கொள்ளுகிறீர்களோ, are this கரங்களை morning. உயர்த்துங்கள். You're saying, yes, I want to receive Jesus இயேசுவை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக என்னுடைய வாழ்க்கையிலே as my அங்கீகரிக்க Lord விரும்புகிறேன். என்ன தேவனாக and my Savior. என்னுடைய இரட்சகராக. So right now, இப்பொழுதே I want you to repeat this after me. நான் சொல்வதை மறுபடியும் சொல்லுங்கள். Lord Jesus, இயேசுவே ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, I thank you that you love me. ஆண்டவரே நீர் என்னை நேசிப்பதற்காக நன்றி. I thank you that you have a good plan for my life. என்னுடைய வாழ்க்கைக்காக நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறதுக்காக நன்றி.
I thank you that you sent your son Jesus ஆண்டவரே உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக அனுப்பிச்சீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். to die upon the cross. ஆண்டவரே எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், to pay the penalty for my sin. என்னுடைய பாவத்துக்காக அவர் பாவ நிவாரண பலியாக மாறினார். I ask you to forgive me for my sin. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறேன். And I turn away from it today. ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் விட்டு நான் விலகி திரும்புகிறேன். And I give you my life. என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். Come and live in me. என்னுடைய வாழ்க்கையில இருதயத்தின் கதவை திறந்து கொடுக்கிறேன், நீர் உள்ளே வந்து வாழுங்கள். Be my Lord. என்னுடைய தேவனாய் இருங்கள். I will follow you நான் உம்மை ஆண்டவரே பின்பற்றுவேன். the rest of my days. என்னுடைய வாழ்க்கையின் முழு வாழ்க்கையும் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். And everybody said, எல்லாம் சொல்லுங்க. Amen. ஆமென். Amen. ஆமென். Now we are running short of time this ஓ morning. நமக்கு நேரம் இல்லாதபடியா. And so I'm going to do something which I have done early this year in the Philippines. நான் பிலிப்பைன் தேசத்திலே செய்த அதே காரியத்தை இங்கே செய்ய விரும்புகிறேன். You see, in the meeting, time was running short. ஓ நேரம் இல்லாதபடியால் பிலிப்பைன்ஸ் தேசத்துல In fact, I was catching an airplane early the next morning.